நம்மளோட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த டேட்டாலயே ஜெனரலா 2 டைப்ஸ் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றோம்னா டேட்டான்னு சொல்றோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷனா இருக்கும். டேட்டானா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டேட்டாங்கிறது என்னன்னா நமக்கு கிடைக்கிற ராவான ஃபேக்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த டேட்டால இருந்து கிடைக்கிற ப்ராசஸ்டு அவுட்புட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட்டாங்கிறது ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கோ, அவங்களோட ஏஜோ, அவங்களோட லொகேஷனோ, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டேட்டான்னு சொல்றோம். அந்த டேட்டாங்கிறது டெக்ஸ்ட் ஃபார்மட்லயும் இருக்கலாம், நம்பர் ஃபார்மட்லயும் இருக்கலாம், இமேஜ் ஃபார்மட்லயும் இருக்கலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டேட்டான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்றோம்னா இப்போ நிறைய டேட்டாஸ் எனக்கு கலெக்ட் ஆச்சு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் கலெக்ட் ஆச்சு. இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்டோட மார்க் வந்து கலெக்ட் ஆயிருக்கும். அந்த 10 ஸ்டூடெண்டோட மார்க்கை வச்சு அதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுக்க போறோம். லைக் வந்து டோட்டல் மார்க் எவ்வளோ, அவங்களோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ, அதுல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ்ல இருந்து ஒரு அவுட்புட்டை எடுக்கிற விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ஃபர்மேஷன் சொல்றோம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா டேட்டானா என்னன்னு தெரிஞ்சது, இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சது. டேட்டாங்கிறது ஒரு ராவான ஃபேக்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டேட்டான்னு சொல்றோம். இன்ஃபர்மேஷன்ங்கிறது அதுல இருந்து எடுக்கிற ப்ராசஸ்டு அவுட்புட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம டேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த டேட்டாலயே ஜெனரலா 2 டைப்ஸ் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்னன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டானா எப்படி இருக்குன்னா நம்பர் ஃபார்மட்ல இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். அந்த டேட்டாவை என்னால என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்ஸ், ஒரு ப்ராடக்ட்ஸோட கவுண்ட், அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ், இதெல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்றோம். ஓகேவா? அந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாக்குள்ளேயே 2 சப் டைப்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா டிஸ்கிரீட் டேட்டா, செகண்ட் ஒன் என்னன்னா கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரீட் டேட்டானா எனக்கு எப்படி இருக்குன்னா நியூமரிக்கல் டேட்டாவே எனக்கு கவுண்டபிளா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். எனக்கு இப்போ வந்து நம்பர் ஃபார்மட்ல இருக்கும், ஆனா அந்த டேட்டாவை மெஷர் பண்ண முடியாது, என்னால கவுண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். அந்த டிஸ்கிரீட் டேட்டா மேக்ஸிமம் எனக்கு என்ன ஃபார்மட்ல தான் இருக்குன்னா ஹோல் நம்பர்ஸா தான் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னன்னா கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டானா எனக்கு எப்படி இருக்குன்னா மெஷரபிள் ஃபார்மட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவோம். லைக் எனக்கு ஃப்ளோட் வேல்யூஸாவும் இருக்கும், எனக்கு வந்து ஹோல் நம்பராவும் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட ஹைட், அவங்களோட வெயிட், அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அது எவ்வளவு கிலோகிராமுக்கு வாங்கியிருக்காங்க, இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லணும்னா மெஷரபிள் டேட்டான்னு சொல்றோம். இப்போ நம்ம பார்த்துட்டோம் குவான்டிடேட்டிவ் டேட்டானா என்னன்னு சொன்னோம், எனக்கு நியூமரிக்கல் ஃபார்மட்ல இருக்கிறது குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொன்னோம். அதுக்கு கீழே 2 டைப்ஸ் இருந்தது, கண்டினியூஸ் ஒன்னு, டிஸ்கிரீட் ஒன்னு. கண்டினியூஸ் டேட்டானா எனக்கு எப்படி இருக்குன்னா மெஷரபிள் வேல்யூஸா இருக்கும், அதே டிஸ்கிரீட் டேட்டானா எனக்கு எப்படி இருக்குன்னா கவுண்டபிள் வேல்யூஸா இருக்கும். இதுதான் குவான்டிடேட்டிவ் டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டானா எனக்கு எப்படி இருக்குன்னா கேட்டகரிக்கல் ஃபார்மட்ல இருக்கும். அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கவுண்ட்டும் பண்ண முடியாது, மெஷரும் பண்ண முடியாது. லைக் வேர்ட் ஃபார்மட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட லொகேஷன் சென்னை, மதுரைன்னு இருக்கும். தென் அவங்களோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், இந்த மாதிரி டேட்டாஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்றோம். அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ்லயும் 2 சப் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா ஆர்டினல் டேட்டா, செகண்ட் ஒன் என்னதுன்னா நாமினல் டேட்டா. ஆர்டினல் டேட்டா எனக்கு எப்படி இருக்குன்னா கேட்டகரி வித் ஆர்டரா இருக்கும். இதுக்கு மீனிங் என்னதுன்னா கேட்டகரிக்கல் டேட்டானா நம்ம என்னன்னு சொன்னோம், எனக்கு வேர்டிங் ஃபார்மட்ல இருக்கும், அதுலயே எனக்கு ஆர்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப மூவி ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. அந்த மூவி ரேட்டிங் எனக்கு எப்படி இருக்கும் 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், இந்த மாதிரி ஆர்டரா இருக்குமா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் லெவல், அது எனக்கு எப்படி இருக்குன்னா ஆவரேஜ், குட், எக்ஸலன்ட், இந்த மாதிரி எனக்கு ஒரு கேட்டகரிக்கல் டேட்டாலயே எனக்கு ஒரு ஆர்டரா இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்டினல் டேட்டான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா நாமினல் டேட்டா. நாமினல் டேட்டானா எனக்கு எப்படி இருக்குன்னா கேட்டகரி வித்தவுட் ஆர்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் எடுத்துட்டீங்கன்னா அதுல வேல்யூஸ் எனக்கு எப்படி இருக்கும் சென்னை, மதுரை, சேலம் இருக்கு. இதுல எனக்கு என்ன இல்லைன்னா ஆர்டரே இல்ல. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நாமினல் டேட்டான்னு சொல்றோம். இப்போ நம்ம பார்த்துட்டோம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டானா எனக்கு எப்படி இருக்கும் கேட்டகரிக்கல் ஃபார்மட்டா இருக்கும். அதுக்கு கீழே 2 சப் டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டினல் டேட்டா,
நாமினல் டேட்டா. ஆர்டினல் டேட்டா எனக்கு எப்படி இருக்கும்னா கேட்டகரி வித் ஆர்டரா இருக்கும். நாமினல் டேட்டாங்கிறது கேட்டகரி வித்தவுட் ஆர்டரா இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்த டேட்டாவோட டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நெக்ஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணலாம், எந்த டேட்டா வச்சு என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்த்தோம்னா டேட்டானா என்ன, அதோட டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்கலாம்னா டேட்டா அனலிட்டிக்ஸோட டைப்ஸும் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ரிலேட்டடான ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட லாகின் 360 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.